ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைய பயணத்தில் ஒரு புதிய தரிசனம் காண்போம். வாருங்கள், பயணத்தை தொடங்குவோம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் பார்வதீஸ்வரர் திருக்கோயில் என்கின்ற திருக்கோயில் இஞ்சிக்குடி என்கின்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. இங்குள்ள சுவாமியின் பெயர் பார்வதீஸ்வரர், அம்பாளின் பெயர் சாந்தநாயகி. இங்குள்ள மூர்த்தி முருகன், தீர்த்தம் அக்னி, கங்கா. இந்த பார்வதீஸ்வரர் திருக்கோயில் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. குலோத்துங்க சோழனுக்கு நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லை. எனவே இத்தலத்தின் அம்மனை வேண்டினான். அம்மன் அருளால் குழந்தை வரம் கிடைக்கப் பெற்றான். உடனே அம்மனுக்கு கொலுசு அணிவித்து வேண்டுதலை நிறைவேற்றினான் மன்னன். இன்றும் அம்மன் கால்களில் கொலுசுகளுடன் அருள்பாலிக்கின்றார் என்பது நீங்கள் அவசியம் காணலாம். இந்த தலத்தில் சூரியன், சந்திரன் அருகருகே காட்சி தருவது சிறப்பு ஆகும். எனவே இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டால் கிரகதோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ஸ்தலத்தில் திருமண கோலத்தில் சண்டிகேஸ்வரருடன் காட்சி தருவது இன்னொரு சிறப்பாகும். எனவே இந்த ஸ்தலத்துக்கு இறைவனை வழிபட்டால் திருமண யோகம் உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை. தினமும் நாகலிங்க பூக்களால் அர்ச்சனை நடைபெறுவது இந்த ஸ்தலத்தின் தனிச்சிறப்பு. பார்வதி தேவியால் உருவாகி பார்வதியின் வேண்டுதலுக்கிணங்க இடப்பக்கத்தை வழங்கிய காரணத்தால் இந்த ஸ்தலன் இறைவன் பார்வதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இறைவி பாவம் தீர தவம் செய்ததால் தவக்கோல நாயகி என்றும், உக்ரக்கோலம் கொண்டு பிறகு சாந்தம் அடைந்ததால் சாந்தநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றாள். மேலும் அம்பிகைக்கு லலிதாம்பிகை என்ற ஒரு பெயரும் உண்டு. பெருமாள் ஸ்ரீ ஆதிகேசவன் என்னும் திருநாமத்துடன் தனிச்சன்னதில் இந்த திருக்கோயிலில் எழுதியுள்ளார். மதலோலை என்னும் அரக்கி துர்வாச முனிவரின் தவத்தை கலைத்ததால் முனிவர் கோபம் கொண்டு அரக்கிக்கு சாபம் கொடுத்தார். தாபத்தின் விளைவாக அம்பரன், அம்பன் ஆகிய அசுர குழந்தைகளை பெற்றெடுத்த மதலோலை ஈன்றதும் இறந்து போனாள். அம்பரன், அம்பன் இரண்டு அசுரர்கள் வளர்ந்து பெரியவர்களானாலும் தேவர்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்தார்கள். இதனால் தேவர்கள் சிவபெருமானுடன் தஞ்சம் புகுந்தார்கள். சிவபெருமான் புன்னகையுடன் தன் தேவியை பார்த்தார். ஈசனின் குறிப்பறிந்த பார்வதி தேவி அசுரர்களை அழிக்க அழகிய கன்னிப்பெண்ணாக உருவெடுத்து அரக்கர்கள் முன் தோன்றினார். இரண்டு அசுரர்களும் கன்னிப்பெண்ணாக உருவெடுத்து அம்பாள் மீது மயில் கொண்டனர். அப்போது வயோதிக அந்தனராக வந்த பெருமாள் அசுரர்களிடம் சென்று, ஒரு பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? எனவே உங்கள் வலிமையான ஒருவருக்கே அவள் சொந்தமாவாள் என்று கூறினார். பின்பு அசுர சகோதரர்களிடையே பரப்பரீட்சை ஏற்பட்டது. அம்பன் அழிந்தான், அம்பரன் ஜெயித்தான். அம்பாளை தேடி வந்தான். அப்போது மகா காளியாக உருவெடுத்து நின்றாள் அம்பாள். பயந்து போன அசுரன் வடக்கு நோக்கி ஓடினான். அவனை துரத்தி சென்று தனது சூலாயுதத்துக்கு இரையாக்கினாள் அம்பாள். அசுரவதம் முடிந்ததும் உக்ரம் தனது மீண்டும் ஈசனின் இடப்பாகம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பெருமாள். தேவியும் உக்ரம் தணிந்து அருகிலிருந்த சுந்தரமர காட்டுக்கு வந்து மண்ணில் லிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டார். உரிய காலம் வந்ததும் சிவபெருமான் தோன்றி அம்பாளை தன் இடப்பாகத்தில் ஏற்றுக்கொண்டார். இந்த திருக்கோயில் நடைதிறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இதுக்கு அருகிலுள்ள நகரம் மயிலாடுதுறை. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலில் அவசியம் நீங்கள் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. திருப்புகழ். தலம் இஞ்சிக்குடி. குங்கும கற்பூர நாவி மசல சந்தன கத்தூரி லேப பரிமள கொங்கை தனை கோழி நீடு முகப்பட நகரேகை கொண்டைதனை கோதி வாரி வகை வகை துங்க முடித்தால காலமெனவடல் கொண்டவிட பார்வை காதின் எதிர்பொரு அமுதேயாம் அங்குல நிட்டூர மாய விழிகோடு வஞ்சமனத்தாசை கூறியவரையும் அன்புடைமை கோளராக விறகினில் புறவாடி அண்டளவுக்கான காசு பொருள் கவர் மங்கையர் போய் காதல் மோக வளைவிழ அன்றி உனை பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே. சங்கத சக்ரீவனோடு சொலவள மிண்டு செய்ய போன வாயு சுதனோடு சம்பவ சுக்ரீவனாதி 70 வேளமாக சண்டகவிச்சேனையால் முனலை கடல் குன்றிலடை தேரி மோசனி சிசரர் தங்கிலை கொட்டோட ஏவு சரபதி மருகோனே எங்கு நினைப்போர்கள் நேச சரவண சிந்துர கற்பூர 6 முககுக எந்த நுடை சாமிநாத வயலியில் உரைவேலா இன்புறு பொற்கூட மாட நவமணி மண்டப வித்தார வீதி புடைவளர் இஞ்சு கூடி பார்வதீசர் அருளிய பெருமாளே. இன்புறு பொற்கூட மாட நவமணி மண்டப வித்தார வீதி புடைவளர் இஞ்சி குடி பார்வதீசர் அருளிய
பெருமாளே. எந்தனுடை சாமிநாத வயலியில் உறைவேலா, எந்தனுடை சாமிநாத வயலியில் உறைவேலா, இஞ்சி குடி பார்வதீசர் அருளிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, முருகா சரணம். நீ எல்லாலினே யாரனை காப்பாய், நீ எல்லாலினே யாரனை காப்பாய், நிஜமுறைக்க வேண்டுமோ நீலகண்டல் மனோகரியே, நீ எல்லாலினே யாரனை காப்பாய், நிஜமுறைக வேண்டுமோ நீலகண்டன் மனோகரியே, நீ எல்லாலினே யாரனை ஆயகலைகளும் ஆயகலைகளும் ஆனந்த வாழ்வோம் தூய நெறியுடல் தருளும் தாயே, ஆயகலைகளும் ஆனந்த வாழ்வோம் தூய நெறியுடல் தருளும் தாயே, நீ எல்லாரினே யாரனை காப்பம். வேயமுதூட்டும் கனிவயன் சகோதரே, வேயமுதூட்டும் கனிவயன் சகோதரே, மாயையன் அறியும் வணங்கும் மகேஸ்வரி, தாயனவே கணில்து தாயனவே கணில்து தானாகவே வந்து நேயமுடல் என்னை ரட்சிக்க வேணும் தாயே, நேயமுடல் என்னை ரட்சிக்க வேணும் தாயே, நீ எல்லாலினே யாரனை காப்பாய், நிஜமுறைக வேண்டுமோ நீலகண்டன் மனோகரியே, நீ எல்லாலினே யாரனை காத்தருளவே நுமைய வெற்றி வடிவேல, கடை கண் பாருமைய சக்தி சிவபால, ஆதரவு தாருமைய வெற்றி வடிவேல, பாதமே சரணமைய சக்தி சிவபால, வெற்றி வடிவேல சக்தி சிவபால, குருவாய் நீ வருவாயப்பா வெற்றி வடிவேல, நல்வாழ்வு தருவாயப்பா சக்தி சிவபால, குரமாதுவள்ளியுடல் வெற்றி வடிவேல, குரமாதுவள்ளியுடல் வெற்றி வடிவேல, மயிலேறி வருவாயப்பா சக்தி சிவபால, வெற்றி வடிவேல சக்தி சிவபால, வெற்றி வடிவேல சக்தி சிவபால. செம்மையில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா,
இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தேன் இனி எள்ளளவும் மையமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே. என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா, மனம் சாந்தி நிதவுதப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தே இனி எள்ளளவும் மையமில்லையே. வெள்ளம் அது பள்ளந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே. நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் என் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தே இனி எள்ளளவும் மையமில்லையே. நெஞ்சமதில் கோவில் அமைத்தே அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தே. தஞ்சம் என்ன உன்னை அடைந்தே முருகா சேவல் கொடி மயில் வீரா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தே இனி எள்ளளவும் மையமில்லையே. அறுபடை வீடுடையார் எனக்கு ஆறுதலை தரும் தேவா. எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கள் குல தெய்வமும் நீ. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தே இனி எள்ளளவும் ஐயமில்லையே. அலைகடலோரத்திலே என் அன்பான சண்முகனே அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தே எனக்கு எள்ளளவும் மையமில்லையே. जयललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां. जयललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां. कामकोटि सुन्दरी कामजित सुन्दरी कामक्रोधनाशिनी कामिदार्थदायिनी. जयललिते पाहि मां श्रीललिते रक्ष मां. जननी नारायणी जननी मनोन्मणि जननी कामायनी जननी कात्यायनी. जयललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां. मालिनी हंसिनी मलयाचलवासिनी मधुसूदन सोदरी महिषासुरमर्दिनी. जयललिते पाहि मां श्रीललिते रक्ष मां. आयी मगमायिनी आनन्दवल्लिनी अखिलाण्डवल्लिनी अनुग्रहदायिनी. जयललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते. அன்பு நண்பர்களே, என்னுடன் பயணம் செய்து பல திரு தரிசனம் தினமும் காண்கிறீர்கள். தொடர்ந்து தங்களது ஆதரவை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து காண்பியுங்கள். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. I would like to visit more temples and share them with you. This requires your support and God's grace. Like, share and subscribe. Thank you.